ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் மினி நாளாக அமையட்டும். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதுவும் மண் பாத்திரத்தில் சூப்பரான வாழை மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வாழை மீன் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த வாழை மீன் வந்துட்டு 1 கிலோ 200 சொன்னாங்க. நான் வந்துட்டு அன்றைக்கி 1/2 கிலோ வாழை மீன் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த 1/2 கிலோ மீனே நல்லா பெருசாக 3 மீன் வந்திருந்தது. வாழை மீன் குழம்பு கொஞ்சம் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு தாங்க 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். வாழை மீன் நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அது மேலே லைட்டாக வெள்ளையாக இருக்கும். அதில் நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நல்லா சூப்பராக மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாழை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டி வச்சுக்கலாம். நம்ம என்ன தான் மீன் குழம்பு மற்ற பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சு பார்த்தோன்னா அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. இப்போ மண் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் கடுகு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்துட்டு கடுகு கண்டிப்பாக சேர்ப்பேங்க. அது கொஞ்சமாக சேர்த்தா தான் எங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் சேர்த்து நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 30 சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே ஒரு 2 பல் பூண்டும் குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு எந்த குழம்பு வச்சாலும் சரிங்க, அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். நான் நிறைய வீடியோலேயே அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளியாக 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி பாருங்கள் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா சூப்பராக மசாலா சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அளவு சொல்லணும் இல்லையா? அதனால் புளி வந்துட்டு 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி இந்த நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவோட இப்போ சேர்த்தாச்சு. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். நம்ம சேர்க்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. 20 நிமிஷம் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு கொதித்து குழம்பு நல்லா லைட்டாக திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு குழம்பு. இப்போ நம்ம மீன் உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் எல்லாமே நல்லா சூப்பராக உள்ளே சேர்த்தாச்சுங்க. வாழை மீன் பொறுத்த வரைக்கும் நல்லா சட்டுன்னு வெந்துடும். கொஞ்சம் சீக்கிரமாகவே வாழை மீன் வந்துட்டு வெந்துடும். நம்ம கிண்டுனோன்னா லைட்டாக அது உடஞ்சிரும். வேறு நல்லா சாஃப்டாக இருக்கும் வாழை மீன். அதனால் வந்துட்டு நம்ம மீனை சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் அடிப்பது லைட்டாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். மண் பாத்திரம் நல்லா சூடாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த அளவுக்கு கொதிக்க வச்சோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். மீன் வாழை மீனெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம என்ன தான் குழம்பு கொதிக்கும் போது ஒரு வாசனை வந்தாலும் இந்த மீன் சேர்த்துட்டு மீனோடு கொதிக்கும் போது அந்த மீன் குழம்பு வாசனையே செம்மையாக இருக்குங்க. இந்த மீன் குழம்ப நல்லா சூடாக சாதம் போட்டு நல்லா மீன் குழம்பு மட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சூடாக சாதம் போட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வாழை மீன் குழம்ப தோசை இட்லி சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழை மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி நான் வந்துட்டு சண்டே அதுவுமா நல்லா சூடாக சாதம் வச்சு நல்ல வாழை மீன் குழம்பு சூப்பராக ஊற்றிக்கிட்டு அப்புறம் எறா தொக்கு பண்ணியிருந்தேன். எறா தொக்கு வாழை மீன் வறுவல் அதுக்கப்புறமா சூப்பரான ரசம் வச்சு சண்டே அதுவுமா சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.